ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் மிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன் கலப்பு மாறல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எதிர்மாறலும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. இது கலப்பு மாறு. ஸோ இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். எதுவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி கிடையாது. எல்லாமே கொஷினில் இருக்கிறது எடுத்தே நம்ம ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ எனக்கு டைம் அண்ட் ஒர்க்லாம் தெரியும் அப்படின்றவங்க இதை ஒரு ப்ராக்டிக்ஸுக்கு வச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ்லாம். அண்ட் எனக்கு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன்னாலே ஒரு போன இதிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது 2 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா 2 இன்ஃபர்மேஷன்னா இத்தனை டக்ஸ் இருந்துச்சு, 122 டக்ஸ் இருந்துச்சு, அது இவ்வளோ டேஸ்க்கு 24 டேஸ்க்கு ஃபுட்டு கரெக்டாக இருந்துச்சு. அப்போ 244 டக்ஸ் இருந்தால் எவ்வளோ டேஸ்க்கு ஃபுட்டு இதாக இருக்கும் அப்படி தானே கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் இதை கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இதை கொடுத்து இதை கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஆனால் மிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷனில் 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். இப்போ 35 women completed job in 16 days. In how many days will 28 women completed same work, same job? ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 35 விமன் ஒரு வேலையை 16 டேஸில் முடிச்சாங்கன்னா 28 உமன் அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். இது பார்க்க டைரக்ட் மெத்தட் மாதிரி இருந்தாலும் இது இன்டைரக்ட் மெத்தட் தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இதை சம்ஸ் பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா M1 D1 H1 divided by W1 equal to M2 H2 D2 H2 divided by W2. ஸோ இதில் இந்த தான் ஃபார்முலா. இதில் W1னா ஒர்க்கு, இவ்வளோ நாளில் முடிச்சாங்க அப்படின்றது ஒர்க்கு. இத்தனை ஒர்க்கு, ஒரு வேலையை 2 வேலைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை தான் நம்ம W1 சொல்கிறோம். அதுக்கப்புறம் எம்னா மெம்பர்ஸு, எம்னா மெம்பர், டபிள்யூனா ஒர்க்கு, ஒரு வேலையை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒர்க்கு. எம்னா மெம்பர்ஸு, இத்தனை மெம்பர்ஸ் இத்தனை வேலையில் முடிச்சாங்க. அப்புறம் D1னா டேஸு, இத்தனை நாட்களில் முடிச்சாங்க, இத்தனை மெம்பர்ஸு இத்தனை நாட்களில் இந்த வேலையை முடிச்சாங்கன்னு சொல்லுவோம். இந்த H1 என்னன்னா இது ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் இது வராமலும் இருக்கும். Hனா ஹார்ஸ். ஸோ இத்தனை மணி நேரத்தில் முடிச்சாங்க, இத்தனை ஒரு வேலையை இத்தனை நாளில் இத்தனை மணி நேரம், 2 நாளில் 2 நிமிஷம் அப்படின்னு வரும்ல, 2 மணி நேரம் அப்படின்றது கொஸ்டினில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு இது M1. இது 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்து கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட்டுற மாதிரி 35 மெம்பர்ஸ் இவ்வளோ 35 மெம்பர்ஸ் 4 டேஸில் 2 ஒர்க்கை முடிச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க கொஸ்டினில், அப்போ இந்த மெம்பர்ஸ் 28 மெம்பர்ஸ் 2 டேஸில் இந்த வேலையை, இந்த 2 வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டேஸில் எத்தனை ஒர்க்கை முடிக்கலாம். இதில் 3 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 இல்லை 1 இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதான் இங்கே கொஸ்டின். ஸோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இதில் ஒரு சில நேரம் W2வே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இங்கே 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹார்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, டேஸோட முடிச்சிருப்பாங்க. அப்போ இதை நமக்கு போட தேவையில்லை. போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக புரியும். First question, if 31 women complete a job in 16 days, in how many days will 28 women complete the same job? So இது பார்க்க direct proportion indirect proportion மாதிரி இருக்கும். பட் கொஸ்டினை ரீட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் தெரியும் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த கொடுத்துருக்குற அப்படி மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்ததை நம்ம இந்த ஃபஸ்ட்டுன்ற இருக்குல்ல M1 D1 H1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 35 விமன் கம்ப்ளீட்டட் ஜாப் இன் 60 days. ஸோ மெம்பர்ஸ் தானே, விமன்னு மென்னு யாரை கொடுத்தாலும் அவங்க மெம்பர்ஸில் தான் வருவாங்க. ஸோ அது 35 இன்ட்டு தான் பண்ணணும். இந்த சைடு எதுனாலும் இன்ட்டு தான் பண்ணும், ப்ளஸ் பண்ணிடக்கூடாது, இன்ட்டு தான் பண்ணும். இன்ட்டு டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 டேஸில் முடிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஹார்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம அதை போட தேவையில்ல. அதுக்கப்புறம் எத்தனை ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஒரு வேலையை முடிச்சாங்கன்னா கீழே 1 ஈக்குவல் டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 28 விமன் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்களில் முடிப்பார் டிவைடட் பை 1. இங்கே டி தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அதான் இது. இங்கே ஹார்ஸ் 2மே கொடுக்கல. ஸோ நம்ம அதை எடுத்துக்கவே தேவையில்லை. இங்கே டி கொஸ்டினாக கேட்டிருக்கிறதுனால டியை தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு D2 வேணால் நீங்கள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. 35 × 16 ஈக்குவல் டு 28
இன்ட்டு D2. இதன் D2 இந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு ஈக்குவல் இதாகி இதாகுமா? ஸோ D ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு 35 டிவைடட் இன்ட்டு 16 டிவைடட் 28. இதை கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட்டு கிடச்சிருமா? ஸோ 1 2 is 2, 4 2s are 8. அதுக்கப்புறம் இந்த 35 கேன்சல் பண்ண முடியாது. 8 2s are 16. அதுக்கப்புறம் 2 7s are 14, 5 7s are 35. 1 2 is 2, 4 2s are 8, 5 4s are 20. அப்போ 28 விமன் வந்துட்டு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்களா? 20 நாளில் வந்துட்டு முடிப்பாங்களா? 35 விமன் வந்துட்டு ஒரு வேலையை 16 டேஸில் முடிப்பாங்க. அண்ட் 28 மெம்பர்ஸ் வந்துட்டு விமன் வந்துட்டு ஒரு வேலையை 20 டேஸில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லைனா நீங்கள் இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் கூட ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் மேலே ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்களே, ஸோ இதுதான் எப்பயுமே டினாமினேட்டரில் வரும். இப்படியே நீங்கள் கூட போட்டுக்கலாம். 35 இன்ட்டு 60 இன்ட்டு 28 அப்படியே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கொஸ்டினில் எது கேட்குறாங்களோ அதை டினாமினேட்டராக வரும். கீழே ஏதாச்சும் வேல்யூ இருந்தால் வேணா இது கூட இன்டூ பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மேலே இருக்கிறதா எப்போ இந்த சைடு மேலே இருக்கிறதா எப்பயுமே கீழே வரும். அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Second sum, if a company pays 6 lakhs to 15 employees for 20 days, how much will the company pays to 5 employees for 12 days? ஸோ ஒரு கம்பெனி வந்துட்டு 6 lakhs வந்துட்டு பே பண்ணுறாங்க 15 எம்ப்ளாயீஸ்க்கு. அப்போ 20 டேஸ் வந்துட்டு அந்த 15 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு 20 டேஸ் ஒர்க் பண்ண 6 lakhs வந்துட்டு பே பண்ணுறாங்க. அப்போ 5 எம்ப்ளாயி வந்துட்டு 12 டேஸ் ஒர்க் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுவாங்க அந்த கம்பெனி அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மில் எழுதிட்டு அதிலே நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். M1 D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஸோ சேம் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எம்ன்றது மெம்பர்ஸு. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருக்காங்க 50 எம்ப்ளாயீஸ், டேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 20 டேஸ், ஹார்ஸ் வந்துட்டு கொடுக்கல அப்படியே நம்ம விட்டுருணும். டிவைடட் W இந்த 6 lakhs இருக்குல்ல, இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்குக்கு அப்படின்னு இருக்காங்களே, ஸோ அந்த 6 lakhs தான் கீழே வரும். ஸோ 6 lakhs ஈக்குவல் டு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, நான் இங்கே 0 ஆட் பண்ணல, 6 lakhsனா 0 ஆட் பண்ணல, எப்படி அது கேன்சல் ஆகி அடுத்து வரும் அதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்லேயே 2.3 lakh அந்த மாதிரி லேக் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 0ல நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ நான் 6னே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 5 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு 12 டேஸ்க்கு வேலை பார்த்தா எவ்வளோ வந்துட்டு பே பண்ணுவாங்க அப்படின்றத கொஸ்டின். ஸோ நான் W2 அப்படின்னே போட்டுக்கிறேன். இது அப்படியே நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா, மேலே போகும் இது கீழே வந்துருமா. இப்போ W2 ஈக்குவல் டு இது மேலே போய் இது கீழே வந்துடும். ஸோ இது மேலே போச்சுன்னா இந்த இது கீழே வந்துருமா. ஸோ 5 இன்ட்டு 12 இன்ட்டு இந்த 6 மேலே போகுது. ஸோ 6 டிவைடட் பை 15 இன்ட்டு 20. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டோம். ஸோ 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 5 4s are 20. அப்போ இங்கே என்ன இருக்குது, 5ம் 6ம் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. 6 டிவைடட் பை 5 இதுதான் நமக்கு வந்துட்டு ஆன்சராக கிடச்சிருக்கு இப்போதைக்கு. ஆனால் ஆப்ஷனில் வந்துட்டு 1.5 lakhs, 2.3 lakh, 1.2 lakh அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றலாமா? இந்த 6.5 வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றனா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 1.2ன்னு வரும். எப்படி வரும்னா இதில் எத்தனை அஞ்சு இருக்குது, ஒரு அஞ்சு இருக்குது. ஸோ அடுத்து கேன்சல் பண்ணும்போது பாயிண்ட் வச்சு அடுத்து 0 சேர்க்கும் போது நமக்கு வந்துட்டு 2 வரும். ஸோ 1.2 lakhs ஆன்சர் ஆப்ஷன் சி. 1.2 lakhs தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். Third sum, 50 women made a 180 meter long mat in 12 days. How many days does it take for 3.2 women to make the mat in 51 meter long? ஸோ இங்கே வந்துட்டு டேஸ் தான் வந்துட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 15 விமன் வந்துட்டு ஒரு மேட்டை வந்துட்டு முடிக்க 180 மீட்டர் மேட்டை வந்துட்டு முடிக்க 12 டேஸ் ஆகுதுன்னா, அப்போ 3.2 விமன் வந்துட்டு 512 மீட்டர் மேட்டை வந்துட்டு செஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் வந்துட்டு ஆகும் அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 15 விமன் வந்துட்டு 12 டேஸில் மேட்டை வந்துட்டு முடிக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். M1 D1 H1 போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஸோ போடாமல் கூட போடுங்க. M2 D2 H2 W2. ஸோ மெம்பர்ஸ் வந்துட்டு 15 விமன் வந்துட்டு 12 டேஸில் மேட்டை 180 மீட்டர் மேட்டை வந்துட்டு முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் M2வில் வந்துட்டு 3.2 நான் வந்துட்டு மேலே கீழே 10 நாள் இது பண்ணுவோமா. ஸோ நான் 32 அப்படின்றதே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு பாயிண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு போடுவோம். D2 தான் இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. டிவைடட் 512. அடுத்து பாயிண்ட் வந்தால் நம்ம வந்துட்டு அப்படி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். D2 இந்த சைடு போக நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 15 இன்ட்டு 12 இன்ட்டு இந்த 512 மட்டும் மேலே வரும். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் கீழே வரும். 32 இன்ட்டு 180 ஈக்குவல் டு D2. ஸோ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 6 2s are 12,
1 2 is to balance வந்து 6. 5 3s are 50, 6 3s are 80, 0. 1 6 is 6, 10 6 are 60. So balance 5 2s are 10, 2 2s are 4, balance 1, 5 2s are 10, balance 1, 6 2s are 12. 8 2s are 16, 1 2 is 2, 2 2s are 4, balance 1, 8 2s are 16. Next இந்த 5 இந்த 5 cancel ஆயிருமா. So 186 16 times வந்துட்டு வரும். 128 வந்துட்டு 8 டேபிள்ல 16 times வரும். So number of days to work வந்துட்டு D2 ஓட ஆன்சர் வந்துட்டு 16. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 15 விமன் வந்துட்டு 12 டேஸில் 180 மீட்டர் மேட்டை வந்துட்டு முடிச்சா 32 விமன் 3.2 விமன் வந்துட்டு 152 மீட்டர் இருக்கிற மேட்டை 16 டேஸில் வந்துட்டு முடிப்பாங்க. ஸோ நான் ஏன் வந்துட்டு பாயிண்ட் வச்சு போடலைன்னா நமக்கு போட்டாலும் போடலைனாலும் சேம் அதே தான் ஒரு மேலே கீழே 10 மல்டிபிள் பண்ணி அந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணுவோம். அதுக்கு நான் இந்த மாதிரியே வந்துட்டு பாயிண்ட் இல்லாமல் போட்டேன். இஃப் இன்கேஸ் பாயிண்ட் வச்சு ஆப்ஷனில் பார்க்கும்போது பாயிண்ட் வச்சு கொடுத்துருந்தா நம்ம பாயிண்ட் இடையில மட்டும் ஒரு இதை தள்ளி வைக்க போகிறோம். பாயிண்ட்டே இங்கே கொடுக்கல அப்படின்றப்ப நமக்கு அது தேவையில்லை. So next sum பார்க்கலாம். If 24 men do 48 things in 12 days, then how many things will 6 men do it in 6 days? So இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா 24 men வந்துட்டு 48 things வந்துட்டு 12 நாள்ல முடிக்கிறாங்கன்னா how many men things 6 பேர் வந்துட்டு எத்தனை திங்ஸ் வந்துட்டு முடிப்பாங்க அப்படின்றத இங்க கொஸ்டின் 6 டேஸ்ல. ஸோ ஃபார்முலா எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் M1 D1. ஏன்னா H1 நான் போடலை, ஏன்னா இங்கே H1 ஹார்ஸ் மென்ஷன் பண்ணதுனால நான் H1 போடலை. ஸோ M2 D2 W2. ஸோ 24 மென்னு எத்தனை நாளில் 12 நாளில் முடிக்கிறாங்க, கீழே 48 திங்ஸை வந்துட்டு முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிட்ட என்ன கேட்குறாங்க 6 மென்னு 6 நாளில் எவ்வளோ இதை முடிப்பாங்க அப்படின்றத எங்கள் கொஸ்டின். ஸோ இது எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். W2 ஈக்குவல் டு இது இங்கே மேலே வரும், இது கீழே போகுமா. ஸோ தட் 6 × 6 × 48, இந்த 24 12 கீழே வரும் 12. ஸோ 124 2 times அண்ட் 166 2 6 are 12, 2 2 cancel ஆயிரும். ஸோ 6. ஸோ ஆன்சர் வந்துட்டு 6. ஆன்சர் ஆப்ஷன் பி. 6 டேஸில் வந்துட்டு முடிப்பாங்க. 6 மென்ஸ் வந்துட்டு 6 டேஸில் 6 திங்ஸாக முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போயிடும், ஈஸியாக வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 81 students will paint a painting wall on 448 meter long wall in 56 days. How many students will paint that painting on a 160 meter long wall like that in 27 days? ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த சம்மில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் கொடுத்த கொஸ்டின் கேட்குறது இதுதான். ஸோ M1 D1 H1 இங்கே இல்லை, ஸோ தட் நம்ம H1 தேவையில்லை. W1 ஈக்குவல் டு நான் வந்து ஒவ்வொரு சம்முக்கும் ஃபார்முலா எழுதி போடுறதுனால லாங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், அதுக்கடுத்து நீங்கள் போக போக பண்ண ஃபார்முலா தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 448 மீட்டர் லாங் உள்ள வாலை வந்துட்டு முடிக்கிறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 56 டேஸில் வந்துட்டு முடிக்கிறாங்க. அப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, 160 மீட்டர் இருக்கிற வாலை, கீழே தானே 160 மீட்டர் இருக்கிற வாலை 27 நாளில் முடித்தா எத்தனை மெம்பர் வந்துட்டு முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இங்கே மெம்பர்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஷினை பார்க்குறோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சேம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 81 × 56 × 160 divided by 448 × 27. ஸோ 3 9s are 27, 9 9s are 81. அப்புறம் 1 3 is 3, 3 3s are 9. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, அடுத்து வருவோம். ஸோ 1 2 is 2, சாரி 2 2s are 4, 4 டேபிளாலே நம்ம கேன்சல் பண்ணுவோம். 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8, 1 4 is 4, balance 1, 4 4s are 16, 2 4s are 8, balance 3, 8 times. ஸோ 28 times வரும் 4 டேபிளில், 4 4s are 16, 40. இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ 28 வந்துட்டு 4 times வரும், சாரி 7 times வரும் 4 டேபிளில். 7 4s are 28, 10 4s are 40, 1 7 is 7, 2 7s are 14. இப்போது கீழே கேன்சல் பண்ண எதுவும் கிடையாது. 3 மேலே 3, 2 10, 10 2s are 20, 20 × 3 60. ஸோ அப்போ ஆன்சர் M2 எத்தனை மெம்பர் வந்துட்டு சேர்ந்து பண்ண முடியும்னா 60 மெம்பர்ஸ் வந்துட்டு இது பண்ண முடியும். 81 மெம்பர்ஸ் வந்துட்டு 56 டேஸ் வந்துட்டு 448 மீட்டர் இருக்கிற வாலை கம்ப்ளீட் பண்ணால் பெயிண்ட் பண்ணால் 60 மெம்பர்ஸ் வந்துட்டு 27 டேஸில் 160 வாலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 48 men work 7 hours a day and finish in 24 days, how many days will 28 men and 8 hours a day complete the same work? ஸோ இப்போ நம்ம அதே மாதிரியே ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். M1 D1 H1 W1 ஈக்குவல் டு M2 D2 H2
W2. இப்போ வந்து இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 48 men வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 7 மணி நேரம் 24 நாட்களில் வந்துட்டு செஞ்சுருக்காரு ஒரு வேலையை. ஸோ இங்கே டேஸும் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ரெண்டுமே போடணும். ஸோ 48 men வந்துட்டு 24 டேஸில் வந்துட்டு 7 மணி நேரம் வேலையை வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 28 மெம்பர்ஸ் வந்துட்டு அதே வேலையை 8 மணி நேரத்தில் செஞ்சால் எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க. இங்கே டேஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ D2 × 8 டிவைடட் பை 1. ஸோ ஏன்னா இங்கே எதுவும் கொடுக்காதனால நான் 1னே எடுத்துக்கிறேன். W1 கொடுக்காதனால நம்ம 1னே எடுத்துப்போம். அண்ட் அதுக்கப்புறம் எப்பயும் போல இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோமா, இந்த D2வை இந்த சைடு வேணால் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்துட்டு 8 × D2 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி மாற்றுறனால ஒன்றும் இல்லை, ஏன்னா கொஸ்டின் தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி இங்கிட்ட மாற்ற போகிறோம். ஸோ D2 = இப்போ நம்ம எப்பயும் போல கிராஸ் மல்டிபிள் பண்ணி வந்துட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். எல்லாம் மேலே போகுமா, இங்கே இது வரும்போது 48 × 24 × 7 டிவைடட் பை 28 × 8 எப்பயும் போல நமக்கு போட போகிறோம். 186 6 8s are 48. அதுக்கப்புறம் 2 டேபிளே நம்ம கேன்சல் பண்ணுவோம், 4 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 6 4s are 24, 7 4s are 28. 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். 6 6s are 36. ஸோ ஆன்சர் வந்துட்டு 36, ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ 36 டேஸில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 28 மெம்பர்ஸ் வந்துட்டு 36 days அண்ட் 8 ஹார்ஸில் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, if 5 people can complete a 5 job in 5 days, how many days can 50 people complete a 50 job? ஸோ இதில் டேஸ் தான் வந்துட்டு கொஸ்டினில் கேட்குறாங்க. 5 people வந்துட்டு 5 வேலையை 5 நாளில் முடிச்சா 50 people வந்துட்டு 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதா. இது வந்துட்டு நம்ம ரீசனிங் கொஸ்டின் அப்படின்லாம் நினைப்போம். பட் வந்துட்டு இது டைம் அண்ட் ஒர்க்கில் வர மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொஸ்டின் தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் ஃபார்மில் எழுத போகிறோம். M1 D1 H1 DW1 = M2 D2 H2 டிவைடட் பை W2. ஸோ இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். எத்தனை 5 பேர் வந்துட்டு 50 வேலை 5 வேலையா சாரி கீழே வரும் 5 வேலையா 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50 பேர் வந்துட்டு 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதுதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். மல்டிபிள் பண்ணும்போது D2 = 5 × 5 × 50 டிவைடட் பை 5 × 50. 0 இந்த 50 இந்த 50 கேன்சல், இந்த 5 இந்த 5 கேன்சல். ஸோ D2 ஓடது வந்துட்டு 5. ஈஸியாக அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படியே அப்படியே மேலே இருக்கிறதா கீழே இருக்கும் போது ஸோ அப்படியே ஈஸியாக கேன்சல் பண்ணி ஸோ ஆன்சர் 5 தான். நிறைய பேர் வந்துட்டு 15 நம்ம போடுவோம். ஆப்ஷன் ஏல 50, ஏன்னா கொஸ்டினே 5 பேர் 5 வேலையை 5 நாட்களில் முடிச்சா அப்படி தானே கொஸ்டின். அப்போ 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா நம்ம வந்துட்டு 50 டேஸில் முடிப்பாங்க அப்படின்றதான் போடுவோம். பட் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 5 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு மிக்ஸ்டு ப்ரிப்போஷன் நம்ம இன்டெரக்ட்டும் பார்த்துட்டோம், டேரக்ட்டும் பார்த்துட்டோம், இப்போ மிக்ஸ்டு ப்ரிப்போஷனும் பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சானா இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு ABC அந்த மாதிரி கொடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ AB ஒரு வேலை இவ்வளோ நாளில் செஞ்சாங்க, இடையில C வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க, B வந்துட்டு லெஃப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ்லேயும் சரி பெர்சன்டேஜ்லேயும் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்லேயுமே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக்னா டைம் அண்ட் ஒர்க் தான். நம்ம ஈஸியாகவே சீக்கிரமாகவே இந்த டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து நம்ம சீக்கிரமாகவே அடுத்தடுத்த டாபிக் போவோம். ஸோ ஸ்டே டியூன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.